குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் தங்கராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் நமது செய்தியாளர் பிரபு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாள் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குன்னூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கராஜு நம்மிடம் இருக்கார். சார் வணக்கம். அதாவது அரசியலில் மாற்றம் ஏற்படணும்னு கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கடந்த 15 நாட்களாக குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறேன். இன்று தற்பொழுது கடை கம்பத்தியில் வாக்கு சேகரித்து வருகிறேன். மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். மக்கள் மௌன புரட்சியை உருவாக்க இருக்கிறார்கள். என்று 23/4/2026 வரும் என்ற ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் ஆழ் மனதில் உள்ளது. குன்னூர் தொகுதியை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது உறுதி என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இது மலை கிராம பகுதி. இங்கு பெரும்பாலும் நிறைய கிராமங்களில் விளையாட்டு மைதானம், அதற்கான உபகரணங்கள் இல்லை. அதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக எங்கெல்லாம் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தி அரசு மூலம் அதற்கான பொருட்களும் வழங்கப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இளைஞர்கள் மத்தியிலையும் பெரியோர்கள் மத்தியிலையும் தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் 35 வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 80% தாவேகாவை ஆதரிக்கிறார்கள். அதன் தாக்கம் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்திலேயும் தென்படுகிறது. பெரியவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் எங்களை அன்போடு வரவேற்கிறார்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அவர்கள் கையை உயர்த்தி எங்களை ஆரவாரமாக எங்களுக்கு உற்சாகமூட்டுகிறார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், வெற்றி உறுதி என்று கூறுகிறார்கள். அந்த இளைஞர்களின் தாக்கம் வயதானவர்களிடம் காணப்படுகிறது. அதனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் தமிழகம் எங்கும் வெற்றி பெறும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கோத்தகிரியிலிருந்து பிரபு, நியூஸ் 7 தமிழ்.